ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் குன்ன ஃபீஹி ஸலாஸுன், யாருக்கிட்ட 3 அம்சங்கள் இருக்கிறதோ, ஒரு வசியத்தை சொல்றாங்க, யாருக்கிட்ட 3 அம்சங்கள் இருக்கிறதோ, ஹாஸபல்லாஹு ஹிஸாபன் யஸீரன், அல்லாஹ் அவருடைய கேள்வியை லேசாக்குவான், வ அத்கலஹுல்லாஹுல் ஜன்னத பிரஹ்மதிஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது தானே. கேள்வி விசாரணை லேசா போகுது, இன்னொன்னு சொர்க்கம் கிடைக்க போகுது. 3 விஷயம் உங்கள்ட்ட இருக்குதான்னு பாருங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் வசியத்து பண்றாங்க. சரி, 3 விஷயம் சொல்லுவோமா? கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்லையா? செய்ய தயாரா? அப்படி என்ன கஷ்டத்தை வர போகுது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸில் மன் கதஅக, நீ ஒட்டி வாழு வெட்டி வாழுகிற உன்னுடைய உறவிடத்துல, அந்த உறவு வெட்டிக்கிட்டே போகுது. கல்யாணத்துக்கு சொல்றது இல்ல, அவ வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன் நடத்த ஒண்ணுமே சொல்ல இல்ல, நம்ம ஊர்ல தான் இருந்தோம். அப்ப அவங்களோட சேர முடியுமாங்க? உறவு வச்சுக்கிற முடியுமா? வெட்டணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன் அவர் வெட்டிட்டாரு முதல்ல நீ தாப்பா கல்யாணத்துக்கு சொல்லல, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். இது நம்முடைய கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் வேற மாதிரி சொல்றாங்க, அவன் உனக்கு வெட்டிட்டு போனானா நீ போய் ஒட்டு. என்னங்க நான் போய் ஒட்ட, எனக்கு மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா, அப்படிலாம் கேக்குறீங்களா? அதெல்லாம் இருக்குத்தான் செய்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இது போனா என்ன நடக்கும்? உனக்கு என்ன கிடைக்கும்? ஹாஸபல்லாஹு ஹிஸாபன் யஸீரா வ அத்கலஹுல்லாஹுல் ஜன்னத பிரஹ்மதிஹி. அத பாருங்க. அப்போ இது குறிப்பாக தாய்மார்கள் ரொம்ப கவனம். நம்ம கூட கொஞ்சம் சூடு சொன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்படின்னா என்ன, நம்ம மறந்துடும், இல்லன்னு இல்ல, மறந்துடும், சரசரா பேசுவோம், மறந்துடுவோம். பெண்கள், ஏங்க அவுட்டுக்கா போகணுங்கிறியா, அவன் பேத்திக்கு கல்யாணம் முடிவு நமக்கு சொன்னாங்களா? நமக்கு தெரியும், அப்படி ஒரு பேத்தி இருக்குதா நமக்கு தெரியாது, அப்பதான் தெரியும். ஆமா சொன்ன மாதிரி தெரியலையே, சொன்ன மாதிரி தெரியலையே, சொல்லவே இல்ல. அவுட்ட கூப்பிட்டா, ஐயோ நீங்க மோசமா, நீங்க அப்படியா, இல்ல அவ திட்ட வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து திட்டிடுவோம். நீங்க மோசமா, உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்களுக்கு சூடு இல்லையா, பாப்பா சொல்ல இல்ல, நீங்க எப்படி போலாங்கிறீங்க? தாய்மார்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹாஸபல்லாஹு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ் நம்முடைய விசாரணை லேசாக்குறான். ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? விடுங்க, இந்த உலகத்துல என்னங்க பெருசா வந்துற போகுது? இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? சொர்க்கத்தை தாண்டி ஒண்ணு இருக்குதா? அப்ப முடிஞ்சிச்சு, ஒண்ணு இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் விஷயம். 3 விஷயம் சொன்னோம்ல, சரி, முதல் விஷயம். அடுத்து 2வது சொன்னாங்க, யுஅதி அம்மன் ஹரமக, உனக்கு எதுவும் தர மறுத்தானே அவனுக்கு கொடு அப்படின்னா. வீட்டுல ஏதாவது நடத்தி இருப்பாங்க ஃபங்க்ஷன், எல்லா வீட்டுக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, நம்ம வீட்டை மட்டும் விட்டுட்டாங்க. வேணுண்ட விட்டுருக்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க கரெக்டா. மொபைல்ல இல்ல, மெசேஜ்ல இல்ல, கல்புல. வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வரும், எல்லாத்துக்கும் கொடுப்போம், அங்க மட்டும் கொடுக்க மாட்டோம். வீட்டு கல்யாணத்தை நமக்கு தரவா செஞ்சாங்க, நடக்குதா இல்லையா? இது நான் ரசூலுல்லாஹ் சொன்னது பொதுவா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ உனக்கு எதுவுமே தர மறுத்தான அவனுக்கு கொடு. அது நம்ம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருப்போம், அவங்க ஒண்ணுமே தந்திருக்க மாட்டாங்க, நம்மள தூக்கி விட கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க குடும்பம் கஷ்டமா இருக்கும், நம்ம நிறைய பெரிய அளவுல இருப்போம், அதையே பழி வாங்கண்ட வச்சிருப்போம். நாங்க கஷ்டப்படுவோம், எதுவுமே தரையில, இப்ப அவங்க கஷ்டப்படும், நம்மகிட்ட வர்றோம், கொடுக்காத. இங்க இஸ்லாம் என்ன சொல்லுது பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, உனக்கு கேள்வி விசாரணை குறையணும், லேசாக்கப்படணும், சொர்க்கம் கிடைக்கணும். அப்போ உனக்கு தரையில்லை, அவனுக்கு கொடு. நீ இப்படி கொடுத்தால் உனக்கு கேள்வி கணக்கு குறையும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் சொர்க்கம் கிடைக்கும். சரி, இது 2வது. 3வது, 3மே நம்ம பார்வையில கஷ்டமா தான் இருக்கு. 3வது என்ன தெரியுமா? யஃபு அம்மன் லலமக, நீ மன்னிச்சிரு. உனக்கு அநீதம் செய்தான அவனை மன்னிச்சிரு. இவர் ஒண்ணுமே செய்யல, அவர் மன்னிக்கிறது இல்ல. உனக்கு நல்ல தெரியும், துரோகி நம்ம சொல்லுவோம், பச்சை துரோகி, அவன் கருப்பு துரோகி பச்சை துரோகி எப்படி இருக்கட்டும், உனக்குண்டே உன்னை அழிக்கணுண்டே இருந்தவன், உன் அப்படி வசமாரி பொழிந்தவன், இப்படி எண்ணமெல்லாம வச்சுக்கிறங்க. அம்மல் லலமக், உனக்கு அநீதம் முழுமையா செஞ்சிருக்கிறான், அவனை மன்னிச்சிருச்சு போ அப்படின்னு மன்னிக்கிறது இல்ல. சீ போன்னு அது மன்னிக்கிறது. சிப்போடா நீ சின்ன பையன், நான் மன்னிச்சிடா, அது பேர் அவனை என்னது நல்லா அடி அடின்னு செருப்பால் அடிச்சுட்டா டீ குடிங்கலன்னு சொன்ன மாதிரி, சீ போட மன்னிச்சிட்டேன், சீ போட. அப்படி இல்ல,
ரொம்ப மனதார மன்னிச்சிரு. அப்படித்தானே? அலா துஹிப்பூன் அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அபூபக்கரே நீ அவருடைய பாவத்தை அலட்சியப்படுத்தி அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார். யாரு அவர்? யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கட்டாரு. யாரு? யார் அவங்க பேரு? மிஸ்தாஹ் இப்னு உஸாஸா. அவர் அல்லாஹ் சொல்லும்போது அவர் யாரு தெரியுமா? ஹிஜ்ரத் போயிட்டு வந்தவர். இப்படி சொல்றாங்க. அது குற்றத்தை குற்றமா நினைக்காத பாருங்க. சீ மன்னிச்சிட்டேன்னு இல்ல, அத நீ பெருசுப்படுத்தாத அப்படிங்கிறான். ஏன் மகளை, அது பத்தினித்தனமான மகளை, அது ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை எப்படி இந்த மிஸ்தாஹ் சொல்ல முடிஞ்சிச்சு தவறாக, அவதூறாக? நான் எவ்வளவு அவருக்கு நன்மை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வேகப்பட்ட அபூபக்கர் சத்தியமா ஒன்னும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ஒரே வார்த்தை, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கணுமா அபூபக்கர், விரும்புறியா? ஆமான்னு சொன்னா அவருடைய பாவத்தை ஒன்று இல்லைன்னு நினைச்சுக்கங்க. சி மன்னிச்சுட்டேன் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அவரை நீ ஏற்றுக்கொள். இப்படி மன்னிக்கணும். மனசு வருதா? அதுக்குத்தான் அல்லாஹ் தர்ற வெகுமதி. போல சின்ன பையன் மன்னிச்சதா? அப்படி இல்லை. என்ன பண்ணி ஒண்ணுமே செய்யல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லவா, அவரோட என்ன எந்த அளவுக்கு துரோகம், போய் கணத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. வாப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க ஓனாய் தின்றுச்சுன்னு. எவ்வளவு பெரிய, அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களாம் வெக்கப்படுறாங்க. அந்த சகோதரர், நீண்ட செய்தி அது, நான் கொஞ்சம் சுருக்கி முடிச்சிடுறேன். அப்போ அவங்களாம் வெக்கப்படுறாங்க சகோதரர்களாம், உங்களுக்கு நிறைய தப்பு. அவ என்ன சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. எப்படி பாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? உங்களுக்கு மனசு வருமா? ஆமாப்பா செஞ்சான், என்ன செய்ய, நீ சின்ன பிள்ளைத்தனமா செஞ்சுட்டா, போ நான் மன்னிச்சுட்டேன், அப்படி கூட சொல்லாது. என்னப்பா நீ குற்றம் செஞ்சா அப்படின்னு சொல்லணுமா? மனசு வருமா? இந்த மூணையும் நீங்கள் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு விசாரணையை அல்லாஹ் லேசாக்குவான் அவனுடைய ரஹ்மத்தால்.